நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளூடூத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளூடூத்தோட தேவைகள் இப்போ வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோட அவசியம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் ப்ளூடூத் வழியாக இந்த பாட்டு கேட்குறதுலாம் இருக்குது. அதாவது ஃபோனில் நிறைய பாட்டை சேவ் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு பாட்டு கேட்பாங்க ஹை ஸ்பீச்சில். ஸோ அதுவும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அது மட்டும் கிடையாது இந்த ப்ளூடூத்தோட செயல்பாடு. அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இந்த ப்ளூடூத்தில் ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ ப்ளூடூத்தை முழுமையாக பயன்படுத்தினவங்க, எனக்கு அது முழுமையாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத்தை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காக வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ளூடூத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதிகம் பேர் ப்ளூடூத்தை பயன்படுத்தியிருப்பீங்க, ஒரு சில ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருப்பீங்க. பட் அதையும் தாண்டி இந்த வீடியோவில் நான் ப்ளூடூத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களை தான் நான் உடைக்க போகிறேன். உடைச்சி நான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை தொடர்றேன். ஸோ வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்துக்குங்க. வந்ததுக்கப்புறம் மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள், மறுபடியும் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் டவுன் பண்ணிட்டீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூடூத் இருக்குது. ஸோ என்னோடய ஃபோனில் இந்த இடத்துல இருக்குது, உங்கள் ஃபோனில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் ப்ளூடூத்தை ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு. ஆனோடனே டன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நான் செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு. அதே வேளையில் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத்தோட ஐக்கானும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க, இதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டேட்டாவை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. அதாவது ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ் எதை வேணாலும் நீங்கள் நார்மலாக ஷேர் பண்ணியிருப்பீங்க. பட் அதையும் தாண்டி முதல்ல சொன்ன மாதிரி என்ன பண்ணுறீங்க, இதில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம உள்ளே வரும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு டிவைஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் ஆல்ரெடி நிறைய டேட்டாவை இந்த டிவைஸ்களில் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஷேர் பண்ணும்போது அது உங்களுடைய ப்ளூடூத்தில் இங்கே சேவ் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த மொபைலோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி உங்களுடைய டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி அந்த மொபைலோட கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு அது தேவைப்படாது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், கீழே 3 விதமான எழுத்துக்கள் இருக்குது. ரீநேம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான பேர் வச்சுக்கலாம். அதே மாதிரி கனெக்ட், மறுபடியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வசதி. அதுக்கப்புறம் அன்பேர்ன்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் அன்பேர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். இதை நான் டேப் பண்ணுறேன். இது என்ன பண்ணுறேன், அன்பேர் பண்ணுறேன். அன்பேர் பண்ணோன்னா பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வந்துருச்சா, அதாவது அவைலபிள் டிவைசஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மறுபடியும் கனெக்ட் கொடுக்கணும். கனெக்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் உங்கள் டேட்டாவை இந்த டிவைஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். பட் இந்த 2 டிவைஸ் அப்படி இல்லை, நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் உங்களுடைய ப்ளூடூத்தை நீங்கள் எனேபிள் பண்ணி எதிர்த்தரப்புலேயே உள்ள டிவைஸ்லேயே ப்ளூடூத்தை எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் செகண்டில் உங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல இருந்ததுன்னா மறுபடியும் பழைய முதல்ல இருந்து நீங்கள் அனுமதி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். சரிங்களா, இந்த ஒரு செட்டப்பை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது எதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, டாப் ரைட்டில் 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது அட்வான்ஸ்டுன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் இதெல்லாம் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில்னா நீங்கள் வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டினியூவாக வீடியோவை தொடரலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சிங்க் வித் சாம்சங் கிளவுட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ உங்கள் ஃபோன் அதுவும் உங்களுடைய ஃபோன் சாம்சங் மொபைலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சாம்சங் க்ளவுடில் இந்த டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பகுதி இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் சாம்சங் க்ளவுடில் என்ன அக்கௌண்ட்டை நீங்கள் இணைச்சிருக்கீங்களோ அதோட இமெயில் ஐடி உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இது தேவையில்லைன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த முதல் செட்டிங். ரெண்டாவது செட்டிங் மிக முக்கியமானது. ஸோ இந்த செட்டிங் இது ஆஃபில் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும் விருப்பப்பட்டால் எனேபிள் பண்ண தாராளமாக. பட் இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ மியூசிக் ஷேர்.
ஸோ இந்த பட்டன் வந்து பெரும்பாலான மொபைல்களில் இருக்காது. இப்போ வரக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு OS 11, 12 அந்த மாதிரி மொபைல்களில் மட்டும்தான் இந்த மியூசிக் ஷேர் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 10 இருக்கா அப்படிங்கிறதுல செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய மொபைல் ஆண்ட்ராய்டு 11னால ஸோ இந்த மியூசிக் ஷேர் இருக்குது. ஸோ இதையும் எனேபிள் பண்ணிட்டீங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது. பட் இதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, சின்ன ஸ்டோரி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த மியூசிக் ஷேர் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க. இதே மியூசிக் ஷேர் வந்து உங்களுடைய நண்பரோட மொபைல்லையும் இருக்கணும், அவரும் இதை எனேபிள் பண்ணி வச்சுருக்கணும். சரி, அந்த மொபைல்லையும் இந்த மொபைல்லையும் நம்ம வந்து மியூசிக் ஷேரை வந்து எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ இது எதுக்கு தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பாட்டு, அதே மாதிரி உங்கள் நண்பரோட மொபைலில் இருக்கக்கூடிய பாட்டு, 2 பாட்டையும் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த மியூசிக் ஷேர். ஸோ 2 பேரும் மாறி மாறி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சாங்ஸை அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் ஃபோனில் வைஃபை மற்றும் ப்ளூடூத் 2மே வந்து டேர்ன் ஆன் பண்ணியிருக்கணும். அதாவது உங்கள் ஃபோன்லேயும் உங்களுடைய நண்பரோட ஃபோன்லேயும் ப்ளூடூத் வந்து டேர்ன் ஆன் பண்ணியிருக்கணும். 2 பேரும் டேர்ன் ஆன் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறதும், இல்லை உங்கள் நண்பருக்கு பிடிச்சமான பாட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறதும், உங்களுடைய நண்பர் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை ஷேர் பண்ணுறதும், இந்த மாதிரி வசதி கொண்டது தான் இந்த மியூசிக் ஷேர். மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் ஸ்பீக்கரில். ஸோ அதுக்கு தான். அதுக்கப்புறம் ஷேர் டிவைசஸ் வித் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் கான்டாக்ட் ஒன்லி, அதாவது உங்கள் ஃபோனில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே, எவ்ரி1 கொடுத்தீங்கன்னா எல்லாருமே மியூசிக்கை ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன் டு கனெக்ட். ஸோ எவ்ரி டைம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட்டப் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னீங்க டோன்ட் ஆஸ்க் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்கனெக்ட் வென் நத்திங் இஸ் பிளேட் ஃபார். அதாவது 10 நிமிஷத்துக்குள்ள எந்த பாட்டு ஓடலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் மட்டும் இல்லை, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். டேப் பண்ணும்போது மினிமம் 5 மினிட்ஸ், அதிகபட்சமாக டோன்ட் டிஸ்கனெக்ட், கண்டினியூ அப்படி இருக்கட்டும், தொடர்பில் இருக்கட்டும் அப்படிங்கிறத செட்டப் பண்ணலாம். இல்லை அதிகபட்சமாக 30 மினிட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு செட்டிங் தான் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரக்பி R6+ அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல்ரெடி கனெக்ட் ஆகி இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி எனேபிள் இருந்துச்சுன்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் தேவைன்னா நீங்கள் போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தாங்க இந்த மியூசிக் ஷேர். அடுத்து ரிங்டோன் சிங்க். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்குது, இதை எனேபிள் பண்ணிக்க. ஸோ எனேபிள் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட ரிங்டோனை வென் யூ கெட் கால் ஆன் கனெக்டட் ப்ளூடூத் டிவைஸ், அதாவது உங்கள் ஃபோனில் வந்து ஒரு கால் வருது, கால் வரும்போது ஸோ காலுக்கு நீங்கள் சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ரிங்டோனை வச்சுருப்பீங்க. ரிங்டோனை வச்சுருக்கும் போது நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் கால் வரும். கால் வரும்போது அந்த டிஃபால்ட்டான ரிங்டோன் இருக்குல்ல, அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் உங்களுக்கு கேட்கும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதனால் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ளூடூத் கண்ட்ரோல் ஹிஸ்டரி. ஸோ கண்டிப்பாக இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது தீஸ் ஆப்ஸ் ஹேவ் டர்ன் ப்ளூடூத் ஆன் ஆர் ஆஃப் மோஸ்ட் ரீசென்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஆப்ஸ், இந்த மொபைல் இந்த இடத்துல காட்டக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ரீசெண்டாக நீங்கள் வந்து ப்ளூடூத்தை டர்ன் ஆன் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும், இந்த இடத்துல டிஸ்பிளே. சரிங்களா, அதை இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ப்ளூடூத்தை வந்து பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேரிங் ரிக்வஸ்ட், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளாக் பண்ணலாம். அதாவது ஒரு சில டிவைஸ் வந்து நம்மளுடைய ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு விருப்பப்படுறவங்க பிளாக் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஃபெசிலிட்டியும் இந்த கொடுத்துருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த ப்ளூடூத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் நான் எதிர்பார்க்கறது தான் நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ப்ளூடூத்தை பற்றி ஒரு சில செட்டிங்ஸை நான் உங்களுக்கு அருமையாக தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தான் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் வழக்கம் போல் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அது எதுக்குன்னு கேட்குறீங்களா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் புது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் வந்து விடும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்